வணக்கம். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 14. துறவிக்கு பிரிந்தது. மனித சித்தம் எத்தனை பிரமைகளையோ சிருஷ்டிக்கிறது. காலத்தின் வேகத்தை பற்றிய நிர்ணயமும் அந்த பிரமைகளில் ஒன்று. காலம் ஒரே சீராகத்தான் ஓடுகிறது. இத்தனை மாத்திரைகள் கொண்டது ஒரு நாழிகை, இத்தனை நாழிகைகள் கொண்டது ஒரு நாள் என்று கதிரவன் உதித்து மறைந்து மீண்டும் உதிக்கும் வரையில் உள்ள நேரம் ஒரே ஒழுங்காகத்தான் அமைந்திருக்கிறது. யாரும் அறிய இயலாத மாபெரும் சக்தி ஒன்றால் வானவெளியில் சுழன்றும் நிலைத்தும் நிற்கும் எண்ணிக்கையற்ற மண்டலங்களும் கிரகங்களும் ஒளி வீழ்ச்சிகளும் கூட இந்த பூமண்டலத்தின் காலக்கதியை அதிகமாக பாதிக்கவில்லை. ஏதோ சில பருவங்களில் பகல் நீண்டும் இரவு குறைந்தும், இரவு நீண்டும் பகல் குறைந்தும் இருக்குமே ஒழிய மாத்திரை நாழிகை இவற்றின் அளவை எல்லளவும் பாதிக்கவில்லை. இத்தகைய நாழிகை தொகுப்பில் பொதுவாக பகலும் இரவும் சரிபாதி நேரத்தையே பெற்றிருக்கின்றன. இந்த உண்மையை வலியுறுத்தித்தான் ஆழ்வார் ஒருவரும் பாதியும் உறங்கி போகும் என்ற இரவை நாளின் ஒரு பாதியாக கணக்கெடுத்திருக்கிறார். காலக்கதியில் பாதி நேரம் பகல், பாதி நேரம் இரவு தான். அவை வேகமாகவும் ஓடுவதில்லை, அடியோட ஆமை நடையும் ஓடுவதில்லை. ஆனால் மனித சித்தம் இந்த இயற்கை நிலையையும் பல சமயங்களில் மாற்றிவிடுகிறது. சிந்தனையில் சுழலும் எண்ணங்களுக்கு தக்கபடி நேரம் வேகமாக ஓடுவது போலவும் ஆமை வேகத்தில் நகருவது போலவும் பிரமை மனிதனுக்கு உண்டாகிறது. சிந்தித்தால் ஏற்படும் மகிழ்ச்சி, வேதனை, கவலை ஆகிய உணர்ச்சிகளுக்கு தகுந்தபடி காலமும் வேகமாகவோ மெதுவாகவோ நகர்வதாக நினைக்கிறோம். வெறும் பிரமைத்தான். இருந்தாலும் அந்த பிரமையிலிருந்து தப்பியவர் யாருமே இல்லை. கரிகாலன் மட்டும் எப்படி தப்புவான்? இரவு நெருங்கி ஊரடங்கி சைவத்துறையை வேங்கி நாட்டு கோதண்டத்தில் பிரமமாராயரன் மாட்டி உண்மையை கக்க வைத்தானால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எண்ணி வெகு நேரம் ஏதும் புரியாமல் தவித்து கொண்டிருந்த கரிகாலனுக்கு நேரம் அளவுக்கு மீறிய வேகத்துடன் ஓடுவதாக தோன்றியது. நேரத்தின் ஓட்டத்துக்கு தகுந்தபடி சிந்தனை ஓடவில்லையே என்று நினைப்பால் ஒருவேளை சிந்திக்கும் சக்தியை இழந்து விட்டேனா என்று கூட எண்ணினான் கரிகாலன். அவன் மனம் உள்ள நிலையை திரும்ப எடை போட்டு பார்த்தது. எந்த திக்கில் எண்ணம் பாய்ந்தாலும் சுற்றிலும் விடுதலைக்கு வெளியே போடப்பட்டிருப்பதை கண்டதால் சற்று நேரம் சிந்தனையிலிருந்து விடுவித்து கொள்ள கண்களை மூடி படுத்தான். கண் மூட்டும் எண்ணத்துக்கு அதிக ஊட்டத்தை கொடுக்கவே பழையபடி கதாபாத்திரங்கள் அனைவரும் அவன் சிந்தனையில் பவுனி வர தொடங்கினார்கள். மன்னன் மகளின் வருத்தம் துய்ந்த மலர் விழிகள் அவனை கனியுடன் நோக்கின. பிரம்மமாராயணன் ராட்சச விழிகள் ஒருமுறை உருண்டு அவனை பயங்கரமாக பார்த்தன. சைவத்துறையின் கள்ள கண்கள் என்னை இச்சமயத்தில் கைவிட்டு விடாது என்று கெஞ்சின. இவற்றுடன் ராஜராஜன் அரியந்தனின் சலனமான நயனங்களும் இருமுறை தோன்றி மறைந்தன. இந்த ஒவ்வொரு பாத்திரத்திலும் தான் பலபடியாக சிக்கி நிற்பதை எண்ணி பார்த்த கரிகாலன் விதியின் விசித்திர சக்தியை நினைத்து பெரிதும் வியந்தான். தர்க்க சாஸ்திரியான அவன் அன்றைய சிக்கலிலிருந்து விடுதலை அடையும் மார்க்கங்களை பற்றி பல முறையாக தரிகித்து பார்த்தும் வழி ஏதும் அறியாதவனாய் தவித்தான். தன்னையும் அரசகுமாரியையும் சுற்றி விதி பெரிய வலையை விரித்து விட்டதை எண்ணினான் கரிகாலன். அறிஞன் சாளுக்கியர் சிறையில் அகப்பட்டிருப்பதால் அரசகுமாரிக்கு ஆபத்து. அவர்கள் சதி வெளியாகும். பிரம்மமாராயன் சிறையில் சைவத்துறை நடைபெற்றிருப்பதால் எனக்கு ஆபத்து. என் குட்டு அம்பலமாக்கிவிடும் என்று உள்ள நிலையை சுருக்கமாக கொண்டு வந்த கரிகாலன் மூடிய கண்களை சரையலென விழித்து துள்ளி எழுந்து வஞ்சனையில் உட்கார்ந்தான். சிக்கலிலிருந்து விடுதலை பாதை ஒன்றும் வெல்ல புலப்பட்டது அவனுக்கு. சைவத்துறைக்கும் அறிஞனுக்கும் விடுதலை கிடைத்தால்தான் சிக்கலுக்கும் விடுதலை என்பதை தீர்மானித்து கொண்ட கரிகாலன் இந்த 2 பேர் விடுதலையையும் எப்படி சாதிக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கலானான். நேரம் நடுப்பகலை தாண்டி பிற்பகலுக்குள் பாய்ந்து மாலையை எட்டி பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓட்டத்துடன் போட்டி போடுவது போல் கரிகாலன் சிந்தனை வெள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வெள்ளத்துக்கு அணை போடவோ அல்லது ஆக்கம் கொடுக்கவோ சொல்ல முடியாத கரிகாலன் 2வது புரிகில் இருந்த பிரம்மராயனுடைய அறையின் சாளரத்தின் வழியாக தலையை வெளியே நீட்டி கண் கண்ட தூரம் மட்டும் பார்வையை ஓடவிட்டான். அந்த அறையிலிருந்து வேங்கி நாட்டின் முக்கிய பகுதிகள் எல்லாமே தெளிவாக தெரிந்தன.
ராஜராஜ நரேந்திரன் மாளிகையும் அது சூழ்ந்து நின்ற பிரம்மாண்டமான கோட்டை சுவரும் அவன் முன்பாக பிரம்மாண்டமாக எழுந்து நின்றன. கோட்டை சுவரை ஒரு பக்கத்தில் மட்டுமே அணைத்து சென்ற கிருஷ்ணா நதி பூரண பிரவாகத்தில் இருந்தது. கோட்டைக்குள் சற்று தள்ளி ஊருக்கு வடகிழக்கில் பல கட்டடங்களை உள்ளடக்கி கொண்டு நின்றது ஒரு கருங்கல் மதில். அந்த மதிலின் உயரத்தில் இருந்தும் அமைப்பிலிருந்தும் வேங்கை நாட்டு திரைக்கூடம் அந்த மதிலுக்குள் தான் இருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் ஊகித்து கொண்டான். அவன் யூகம் சரி என்பதை பின்னாலிருந்து எழுந்த ஒரு குரல் ஊர்ஜிதம் செய்தது. என்ன அப்படி சிறைக்கூடத்தை ஒற்று பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள் என்று பிரம்மமாராயன் கேட்டான். சிந்தனை எங்கெங்க திரிந்து கொண்டிருந்ததால் பிரம்மமாராயன் உள்ள வந்ததையோ தன்னை வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டு நின்றதையோ கவனிக்காத கரிகாலன் சாளரத்திலிருந்து திரும்பி பிரம்மமாராயனை பார்த்தான். தன் கவலையில் ஒரு பகுதியாவது பிரம்மமாராயனுக்கு இருக்கும் என்று எண்ணிய கரிகாலன் அவன் முகத்தில் காலையில் இருந்த கவலை குறி அடியோடு மாறிவிட்டதையும் எல்லையற்ற ஆனந்தம் குடிக்கொண்டிருந்ததையும் கண்டு வியப்புடன் அவனை நோக்கினான். அவன் பார்வையில் தூக்கி நின்ற வியப்பு பிரம்மமாராயன் உதடுகளில் முன்முறவழியே வரவழைத்தது. என்ன அப்படி பார்க்கிறீர்களே என்று மீண்டும் கரிகாலனை நோக்கி கேட்டான் பிரம்மமாராயன். எப்படி பார்க்கிறேன் என்று வினவினான் கரிகாலன். ஏதோ ஆச்சரியத்தை கண்டுவிட்டார் போல் பார்க்கிறீர்களே. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எது தங்கள் போக்கு? ஏன் என் போக்குக்கு என்ன? இதை கேட்ட கரிகாலன் படைத்தலைவன் முகத்தில் மீண்டும் தன் கண்களை பதியவிட்டு, போக்குக்கு என்னவா? தங்களை பார்த்தால் ஏதோ மிதிமிஞ்சி ஆனந்தத்தில் அமிழ்ந்திருப்பதாக தெரிகிறதே. பிரம்மமாராயன் மெல்ல நகைத்து தன் பெரிய விழிகளால் கரிகாலனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கேட்டான். ஏன் வருத்தப்பட எனக்கு என்ன வந்து விட்டது இப்பொழுது? என்ன வரவில்லை படைத்தலைவரே. அறிஞயன் சாளுக்கியர் சிறையில் சிக்கிவிட்டதால் விஷயம் அமலமானால் அரசகுமாரிக்கு ஆபத்து. தவிர உமது தலைக்கும் தீம்பு வரும். இவற்றையெல்லாம் யோசிக்கவில்லையா நீங்கள் என்று வினவினான் கரிகாலன். அரசகுமாரியின் தூதுவருக்கு கவலை அளவுக்கு மிஞ்சிதான் இருக்கிறது என்று கூறிய புன்முறுவலும் செய்த பிரம்மமாராயன், அதற்காக தான் அந்த சிறை கூடத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தீரா? கவலையை விடும் கரிகாலரே, இன்னும் 2 நாள்களுக்கு அறிஞயனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை என்றான். ஏன்? ஜெயசிம்மன் வேங்கி நாட்டுக்கு வர இன்னும் 2 நாள்கள் ஆகும். அதற்கும் அறிஞரிடமருந்து விஷயத்தை கக்க வைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது. தன் ஆதிக்கத்தை வேங்கி நாட்டிலிருந்து நீக்க விமலாதித்தன் மகள் சதி செய்கிறாள் என்பதற்கு தீர்மானமான அத்தாட்சி இருப்பதாலேயே அறிஞயனை சிறையில் அடைத்திருக்கிறான் ஜெயசிம்மன். அரசகுமாரின் பெயர் இதில் பிணைந்து கிடப்பதால் எதையும் தானே நேரடியாக அறிய ஜெயசிம்மன் விரும்புகிறான். அவன் விருப்பம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அறிஞயன் சிறை பற்றி இப்பொழுது 4 நாட்கள் ஆகின்றன. ஆனால் அறிஞயனை விசாரிக்க எந்த ஏற்பாடும் நடக்கவில்லை. தன் ஆதிக்கத்தை உடைக்க அறிஞயனால் தூண்டப்பட்டு இன்னும் 3 படைத்தலைவர்களும் முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் ஜெயசிம்மன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான். இருப்பினும் அறிஞயனை தவிர அவன் யாரையும் சிறை செய்யவில்லை. அறிஞயன் சிறைப்பட்டு நாள்கள் 4 ஆகியும் அவனை சித்திரவதை செய்து உள்ளதை கக்க வைக்க எந்த முயற்சியும் அடியோடு நடக்கவில்லை. ஏன் தெரியுமா என்று பிரம்மமாராயன் கேட்டான். ஏன் என்று சந்தேகம் தரும் கண்களை உயர்த்தினான் கரிகாலன். தான் வரும் வரை அறிஞயனை ஏதும் செய்ய வேண்டாம் என்று ஜெயசிம்மன் உத்தரவு அனுப்பியிருக்க வேண்டும். இங்குள்ள சிறைசாலை தலைவன் அவசரப்பட்ட அறிஞயனை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டால் சதி மர்மம் அடியோடு மறைந்துவிடும் என்று ஜெயசிம்மன் அஞ்சுகின்றான். அந்த அச்சத்திற்கு அத்தாட்சி 1, அறிஞயன் இன்னும் நிம்மதியாக சிறையில் படுத்துறங்குவது. 2வது, இந்த சதியில் சம்பந்தப்பட்டிருக்கும் மற்ற 3 படைத்தலைவர்களும் இன்னும் சுதந்திரமாக உலாவுவது. அந்த படைத்தலைவர்கள் யார் என்று ஜெயசிம்மனுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். தெரிந்தும் ஏன் அவர்களை இத்தனை நாள் விட்டு வைத்திருக்கிறான்? சதியின் கிளைகள் வெட்டி தள்ள விரும்பவில்லை ஜெயசிம்மன். ஆணி வேரை கிளறி எறிய முயல்கிறான். அரசகுமாரிதான் அந்த ஆணி வேர். அவர் இந்த சதியில்
பட்டிருப்பதற்கான அத்தாட்சியை அறிஞயன் அளிக்க முடியும். ஆகவே அவனை தானே நேரில் விசாரிக்க முடிவு செய்திருக்கிறான். எப்படியும் ஜெயசிவன் இங்கு வந்து சேர 2 நாட்கள் இருக்கின்றன என்று பிரம்மமாராயன் விளக்கிவிட்டு, 2 நாட்களுக்கிடையில் பல காரியங்கள் நடக்கலாம், கவலைப்படாதீர்கள் என்று கரிகாலனுக்கு தைரியமும் சொல்லிவிட்டு தன் அலுவலர்களை கவனிக்க சென்றான். மாலை தோன்றி மணி விளக்குகள் அந்த மாளிகை முழுவதிலும் எரிய தொடங்கின. அறிஞனை பற்றி பிரம்மமாராயன் கூறிய தகவல்களால் அரசகுமாரியை பற்றி ஓரளவு நிம்மதியடைந்த மனத்துடன் மாளிகையை சுற்றிலும் உலாவிய கரிகாலன் தோட்டத்தின் ஒரு கோடியில் இருந்து சிறை கூடத்தை அடைந்து அதையும் சுற்றி பார்க்கலானான். சிறைக்குள் புகும் தாழ்வாரம் மிக குறுகலாகவும் நீண்டும் வெளிச்சமும் இல்லாமலும் கிடந்தது. சிறையை காண வந்த கரிகாலனை சிறை காவலன் தலை தாழ்த்தி வணங்கி உள்ளே செல்ல அனுமதித்தான். அவன் தன்னிடம் நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து தன்னை பற்றி விவரம் மாளிகை பூராவும் பரவி இருக்கிறது என்றும் தனக்கு எத்தகைய தடங்களும் விதிக்கலாகாது என்று பிரம்மமாராயன் உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் நிச்சயித்து கொண்டதாலும் சோழ நாட்டு படைத்தலைவன் தன்னிடம் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டதற்கு காரணம் ஏதுவாயிருக்கும் என்று யோசித்து பார்த்தான். அத்தனை சலுகைக்கு அரசகுமாரியின் மோதிரம் மட்டும் காரணமாயிருக்க முடியாதென்றும் வேறு ஏதோ அபிப்பிராயமும் பிரம்மமாராயன் மனத்தில் விழுந்திருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் தீர்மானித்து கொண்டான். தன்னை அன்று காலையில் பிரம்மமாராயன் கூர்ந்து நோக்கி ஏதோ அரசியல் நிகழ்ச்சிகளை பற்றி பிரஸ்தாபித்தது அவன் நினைவுக்கு வந்ததென்று பிறகு அந்த நிகழ்ச்சிகளை பற்றி பிரம்மமாராயன் எழுப்பிவிட்ட சந்தேகமும் அவன் சிந்தையில் எழுந்தது. என் பிறப்பை பற்றிய ரகசியம் ஒன்று படைத்தலைவனுக்கு தெரியும், அதனால்தான் இத்தனை சலுகைகளை எனக்கு அளிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே சிறை கூடத்துக்குள் சென்ற கரிகாலன் சைவ துறவி இருந்த அறையை நோக்கினான். சிறைக்குள் அதுவரை முடங்கி கிடந்த சைவ துறவியும் அவனை நோக்கி ஓடி வந்தான். அவனை பேசாதிருக்கும்படி எச்சரித்த கரிகாலன் கண்கள் அறைக்குள் இருந்த ஒரு பொருளின் மீது அரை வினாடி நிலைத்தன. அடுத்த கணம் கரிகாலன் உடையில் இருந்த சிறுவால் கம்பிகளின் மூலமாக சைவத்துறைவின் கைகளுக்கு மாறி அவன் உடைக்குள் மறைந்தது. பரஸ்பரம் விரும்புள்ள அந்த இருவர் கண்களும் ஒரு முறை சந்தித்தன. இருவரும் ஒருவர் எண்ணத்தை மற்றொருவர் நன்றாக புரிந்து கொண்டனர். கரிகாலன் கண்கள் கடைசியாக ஒரு தீக்கில் பாய்ந்ததை கவனித்த சைவத்துறையும் சரி என்பதற்கு அறிகுறியாக தலையை ஒரு முறை அசைத்தான்.